ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே 700 ஏக்கருக்கு மேலான பரப்பளவில் நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு நன்கு விளைச்சல் அடைந்திருந்த நிலையில் கனமழையால் நெற்பயிர்கள் முற்றிலும் வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிமுத்து. வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள பெருங்கரை பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பாலப்பச்சேரி, பாப்பனேந்தல், திருவரங்கி, ராஜாக்கல்பட்டி, கீழப்பெருங்கரை, மேலப்பெருங்கரை போன்ற கிராமத்தில் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களின் பிரதான தொழில் விவசாயமாகும். இந்நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் 700க்கும் மேற்பட்ட ஏக்கரில் வைகை ஆற்றை நம்பி புன்செய் நிலத்தில் நெற்பயிர் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த ஆண்டும் 700 ஏக்கருக்கு மேல் நெற்பயிர் சாகுபடி செய்து நன்கு விளைச்சல் அடைந்துள்ளது. தற்போது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் அனைத்தும் மழைநீரில் மூழ்கி சேதமாகியுள்ளது. மேலும் பெருங்கரை பாசன கம்மாயம் நிரம்பி வழிவதால் கூடுதலாகவும் தண்ணீர் தேங்குகிறது. இந்நிலையில் பெருங்கரை பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமங்களில் முறையான வடிகால் வாரியம் இல்லாததால் மழைநீர் முழுவதுமாக வழிந்தோட இடமில்லாமல் வயல்வெளியில் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் 700 ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இந்நிலையில் விவசாயிகள் பெரும் கவலை அடைந்து வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் சார்பாக பாதிக்கப்பட்ட விளை நிலங்களை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். அர்ச்சினி, விவரங்களுக்கு நன்றி மாரிமுத்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.